ஹலோ காய்ஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நோபல் ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 9 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்டா இந்த வீடியோ போட லேட்டுனா எனக்கு மற்ற சேனல்லையும் வீடியோஸ் போடணும், அதனால் கொஞ்சம் அதுக்கான டைம் எடுத்ததில்லை. இதை நான் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்டினியூவாக போடுறேன், இதுக்கப்புறமா கண்டினியூவாக வந்துடும். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போவோமா. இப்போ ஹீரோ காலையில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவனுடைய பட்லர் அந்த இடத்துக்கு டைலான் வராரு. மாஸ்டர், நீங்க கேட்டதன் பேர்ல உங்களுக்கான ஒரு ரிப்போர்ட் எடுத்துன்னு வந்திருக்கேன். ரீசெண்டா நம்மளுடைய இடத்துல புதுசா உங்களுக்காக வேலைக்கு ஜாயின் பண்ண அந்த ஒரு நபரை பத்தின டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. அவரு டான் ஆர்ட்ஸ். அவரு ரொம்ப புத்திசாலித்தனமா நிறைய விஷயங்களை மறைச்சுதான் இந்த இடத்துல தன்னுடைய சேவையை பார்த்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அவரு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கிட்ட எம்ப்ளாயியா வேலை பார்த்திருக்காரு. கூடவே அவருடைய பேரண்ட்ஸும் அந்த இடத்துல வேலை பார்த்திருக்காங்க. அப்புறமா ஹீரோவும் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ராஜ்யத்துல ஒரு நோபல் ஃபேமிலியில இருக்க எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கவங்களுக்கும் அவங்களுடைய சேவகர்களா வேலை செய்யக்கூடிய பட்லர், மேடு யாரா இருந்தாலும் ஓரளவுக்கு லிமிட் மட்டும்தான். அது மீறி அவங்களை நெருங்க கூடாது. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் யார் முடிவு பண்றோ அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்ல அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி மேரேஜும் பண்ணிப்பாங்க. ஆனாலும் அவங்க தங்களுடைய மாஸ்டரா இருக்கிற யாரோ அவங்களுக்கு எப்பவுமே விசுவாசமா இருப்பாங்க. டைலான் ஒன்னு பக்கம் ஹீரோ கிட்ட, மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களை ஸ்பை வேலை பார்க்கறதுக்காக தான் அவங்க எல்லாரும் இங்க அமுச்சு வச்ச மாதிரி தெரியுது. முக்கியமா அந்த ஒரு நபர் நீங்க சொன்னது போல அவர் இங்க உளவாளித்தனம் தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ சொல்லவே தேவையில்ல, நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். எப்பயோ அவர் உண்மையிலே ஸ்பை வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அது எனக்கு எப்பவோ தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட இந்த ஒரு டீட்டெயில கேதர் பண்ண சொன்னேன். ஆனா அவன் எனக்கு ஸ்பை வேலை பார்க்கறத விட இந்த விஷயத்த நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறேன். அவரும் ஒரு பக்கம் இந்த வயசுல இவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையில அவர் புகழ்ந்து தள்ளுறாரு. அப்புறம் மாஸ்டர் உங்களுக்கு இன்னொரு விஷயமா சொல்லணும். அந்த பேர்லெஸ்லி ஸ்டோர்னு ஒருத்தர் வச்சுட்டு இருக்காருல, அந்த ஒரு மெர்ச்சன்ட் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இன்னைக்கு ஹீரோ யோசிக்கிறான், ஆஹா காசு கொடுத்ததுக்கு அவர் ஏத்தது கண்டுபிடிச்சாரு போல. அப்புறமா ஹீரோ அவர் போய் மீட் பண்ண அவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே, வைஸ் பிரின்ஸ் எப்படி இருக்கீங்க, நீங்க கேட்டது போலயே உங்க பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹீரோவும் அது என்னதுன்னு கேட்க, அது நீங்களே பாக்குறங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா அதை காட்டுவான். அது பார்த்தா ஒரு பெயிண்டிங் சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆவேன். ஆமா அது பெயிண்டிங் தான், இது ஒரு சாபம் நிறைஞ்ச ஒரு பெயிண்டிங் தான். அதை ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு ஏஞ்சல் இருக்கு. ஹீரோவும் ஏஞ்சலான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். அதுக்கப்புறம் அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்குறாரு. வைஸ் பிரின்ஸ், இந்த பெயிண்டிங் ஹுவாவான்னு சொல்லக்கூடியவங்களால உருவாக்கப்பட்டது. இது ஒரு ஆர்டினரியான பெயிண்டிங் கிடையாது. ஆர்டிஸ்ட் வந்து தன்னால முடிஞ்சளுக்கு ரொம்ப டீப்பா போட்டு வரைச்சிருக்காரு. ஹீரோ அதுக்கப்புறம் அது கிட்ட போன உடனே லிவியா தான் உன்னோட பக்கம் பார்த்தா கொஞ்சம் வெளியே வந்து ரியாக்ட் ஆகிறான். இது சபிக்கப்பட்டது. பரவாயில்லையே, நல்லாவே கண்டுபிடிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பெயிண்ட் எடுத்து வந்து அவர் காமிக்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இது வந்து ஹுவாவால ஒரே டைம்ல ரெண்டு விதமான பெயிண்ட் ரெப்ளிகா பண்ணி உருவாக்கப்பட்டது. ஓஹோ, இதோட ரெப்ளிகா இது. ஒரே பொண்ணு தானே ரெண்டு பெயிண்டிங்ல இருக்கா. ஆனா என்ன ஒண்ணுத்துல சிரிச்ச மாதிரி இன்னொன்னுல கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரியும் இருக்கு. சரி, நான் இதை கொஞ்சம் மெஷர் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோப்பும் போயிட்டு கிட்ட போன உடனே அதுகிட்ட இருந்து சவுண்ட் வரும். லிவியா தான் இதுக்கு தான் ரியாக்ட் ஆனான்னு நினைக்கிறேன். சரி, இவனை பயன்படுத்தியே இந்த கேர்ஸை ஓடிப்போம். அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய லிவியா தான் அந்த இடத்துல பயன்படுத்தும் போது இவனை ஷாக் ஆவான். வைஸ் பிரின்ஸ் என்ன பண்றீங்க? ஹீரோ அந்த பெயிண்டிங்கை கட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த பெயிண்டிங் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஒரு பெயிண்டிங்ல இருந்து வெளியே வந்துட்டான். பக்கத்துல இருந்த அந்த கடைக்காரர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இன்னையா அதிசயமா இருக்கு, இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு. அவ வெளியே வந்த உடனே நம்ம சுதந்திரம் ஆயிட்டோமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு தன்னுடைய முகத்தை பார்த்து அவளுக்கு நிறைய விஷயத்த ஹீரோக்கு புரிய வைக்கிறா. ஹீரோவும் அவ சொல்ல ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டான். வைஸ் பிரின்ஸ் என்னாச்சு உங்களுக்கு? அவ சொல்றது எல்லாமே புரியுது உங்களுக்கு? அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது இவ என்ன சொல்ல வரானா, இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சவர் வந்து இந்த பொண்ணுடைய பிளட்டால தான் அந்த பெயிண்டிங் கலந்து வரைஞ்சிருக்காராம். அதுவும் ஏன் இந்த மாதிரி பண்ணார்னா, இந்த பொண்ணை அவ சின்ன பொண்ணா இருக்கும் போது அந்த பெயிண்டரா இருந்தவரு இந்த பொண்ணையே கொன்னு அவருடைய பெயிண்டிங்ல இந்த பொண்ணுடைய பிளட்ட கலந்து வரைஞ்சிருக்காரு. ஓஹோ, இப்ப அவ ஆசைப்படுற விஷயம் என்னடானா, இவ இத்தனால இதுக்குள்ள சரப்பட்டு இருந்ததுல நான் இவளுக்கு இன்னைக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டேன், அதனால எனக்கு பதிலா எதனா பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோவும் நீ எனக்காக லாயல்ட்டியா அதுக்கப்புறம் இருக்கணும் கண்டிப்பான்ற மாதிரி அவன் அதுக்கப்புறம் ரொம்பவும் என்ஜாயபிளா அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்றான். அப்பா சாபம் நிறைஞ்ச இந்த பெயிண்டிங்ல இவ்வளவு பெரிய விஷயம்லாம் இருக்கா, சூப்பர். இப்பதான் முறை அதெல்லாம் பாக்குறேன். ஹீரோக்கு இப்ப பார்த்தா அவனுடைய பவர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து ரேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிட்டு இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு பேரே வச்சிட்டான். அதான் உவாவான்னு. நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்த, உன்னுடைய திறமையை காமின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்தா உடனே பக்கத்துல இருந்த அந்த மெர்ச்சன்ட் மாதிரியே அவன் மாறி காம்பா பாருங்க. அவனே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். என்னது இது, நான் தான் நானு அப்படி அச்சல் என்ன மாதிரி இருக்கு. இவளுடைய ஸ்பெஷல் எபிலிட்டியே இதுதான். ஆனா இதை பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நெருப்பு தலைவனுடைய பவரை பயன்படுத்தி ஹீரோவும் அவளுக்கு சக்திகளை கொடுக்கறதுல இப்ப ட்ரை பண்ணி பாருன்னு அந்த மெர்ச்சன்ட் கிட்ட சொல்லுவான். அந்த மெர்ச்சன்ட் ஒரு பக்கம் அவளுடைய கையை பிடிக்கும் போது அவர் டக்குன்னு பார்த்தா அது அப்படியே இன்விசிபிள் ஆக்கிடுவா. அந்த இடத்த தொட முடியாத மாதிரி ஆயிடும். என்ன இது, ரைட் சைடு ஹேண்டால என்ன பிடிக்க முடியுது, ஆனா அது டக்குன்னு மறைஞ்சிருச்சு அவளுடைய லெஃப்ட் சைடு. இது வந்து ரெண்டு விதமான பவர்ஸ் இவருக்குள்ள இப்ப இருக்கு. கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம், நல்லா யூஸ் ஆவா. கண்டிப்பா பல கட்ட விஷயங்கள்ல இவளை பயன்படுத்தி நிறைய பேரை நம்ம ஈஸியா குழப்ப முடியும். அதுக்கப்புறம் ஹீரோவும் இங்க பாருங்க, திரும்பவும் இதே மாதிரியான காஸ்ட் எதனா ஐட்டம் வந்துச்சுன்னா எனக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி என்னோட இடத்துக்கு அதை கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு காசு தரேன், ஓகேவா? கண்டிப்பா பண்றன்ற மாதிரி அவன் ஆச்சரியத்தில் சொல்றான். அப்புறம் நம்ம பாரோன் ஆலன் சொல்லக்கூடிய அந்த யங் மெர்ச்சன்ட் வந்து அந்த இடத்துக்கு நிறைய விதமான பொருட்களை எடுத்துன்னு வந்து ஆட்களோட இறக்குறான். இன்னைக்கு நீ என்ன எடுத்துன்னு வந்து இதெல்லாம் வச்சிருக்க? மேஜிஸ்ட்ரி இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா நிறைய விதமான மெர்ச்சன்ட்
பொருட்கள் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. கண்டிப்பா அது இந்த ராஜ்யத்துல மேஜிஸ்ட்ரிக்கு போக வேண்டியது. அதுல ஒரு சிலது வந்து உங்களுக்கானது. அதுவும் ஏன்னு பார்த்தா இந்த பாரோன்றவன் தன்னுடைய அந்த ஒரு சர்வெண்ட் கேலா இருந்தவள மேஜிஸ்ட்ரி கீழே வேலை பார்க்கறதுக்கு அமைச்சதுல அதுக்கப்புறம் அதுக்கு பரிசா தான் இவ்வளவு விஷயங்களை ஹீரோக்கு கொடுக்குறாரு. அதை ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பேலஸ்ல ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் ஒரு முறை சர்வெண்ட்டை சூஸ் பண்ணுவாரு என்னுடைய அப்பா கீழே வேலை செய்யறதுக்காக. அதன் அடிப்படையில என்னுடைய அட்வைஸின் பேர்ல தான் ஆடாவையும் சூஸ் பண்ணிருப்பாரு. நான் கண்டிப்பா இதை ஏத்துக்கிறேன். ஆனா எல்லாமே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரியானுக்கு ஒர்த்தானது போலயே. பரவாயில்லையே, இவ்வளவு கெஸ் பண்ணிட்டீங்க கரெக்டா. நீங்க உண்மையிலே பிரில்லியன்டான ஆள் தான். அவன் சொல்றதுல சரி அங்க போயிட்டு அவ வேலை செய்யறால எல்லாமே எப்படி செட் ஆயிடுச்சாமா, பர்ஃபெக்டா போதாமா, அவ எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் லெவல் கூட அவளுடைய வேல்யூ வந்து அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல விஷயம் தான். அப்புறம் பார்த்தா ஹீரோவோடைய அந்த கிண்டத்துல அந்த ஒய்ஃபுக்கான ஒரு 4 விதமான ரேங்கிங் லெவல் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கவங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். எம்பரர்ல மேஜிஸ்ட்ரியோடைய ஒய்ஃபா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தகுதியோட இருக்கிற ஆட்களா இருப்பாங்க. அதாவது ரேங்கிங் லிஸ்ட்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபோடைய ரேங்க் எந்த அடிப்படையில இருக்கோ அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய மகன்களுடைய ரேங்கும் அதிகரிக்கும். அதிகமாகவும் இருக்கிறதுல அவங்களுக்கான மரியாதையும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம ஹீரோவுடைய அம்மாவா இருக்கிற அந்த நோவாவுடைய மதர் வந்து மேஜிஸ்ட்ரியோடைய லெவலுக்கான ஸ்டேட்டஸை வச்சுட்டு இருக்கவங்க. அவங்க அவ்வளவு மதிப்பு மிக்கவங்க. இதனாலதான் நம்ம ஹீரோவுக்கும் அந்த வயசுன்னு சொல்லக்கூடிய டைட்டில் கிடைச்சிருக்கும். சோ இப்போ அவனும் ஒரு மதிப்பு மிக்க ஒரு பையன் தான், அதாவது இளவரசன். சரி, முடிஞ்சளவுக்கு அவளுடைய வேலையை அந்த இடத்துல கண்டினியூஸா பார்க்க சொல்லு, கடினமா உழைக்க சொல்லு. கண்டிப்பா அவளுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே அந்த இடத்துல உயரும். நான் கண்டிப்பா அவகிட்ட சொல்லியிருக்கேன், இந்த எம்பரருக்காக நீ உயிரை கொடுக்க கூட எப்பவுமே தயங்க கூடாதுன்னு. சரி, ஓகே, நல்லாவே சொல்லி புரிய வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அது என்னடானா, அவ வேலை பார்க்குற இடத்துல நிறைய விதமான பொலிட்டிக்கலான விஷயங்கள் நடக்குது. சோ யார் எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை அவ செய்யும் போது கொஞ்சம் கவனமா செய்ய சொல்லு. ஏன் இப்படி சொல்றீங்க? அப்படி என்ன பெரிய பிரச்சனை எல்லாம் அங்க நடக்குது? உண்மையை சொல்ல போனா அடுத்த கட்ட ராஜாவா இப்ப இருக்கிறவரை கொண்டுட்டு கூட இன்னொருத்தர் வரணுன்றதுக்காக ஒய்ஃபா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி தங்களுடைய பவர்ஸை பயன்படுத்தி அவங்க கீழே வேலை செய்யக்கூடிய மேடு மூலியமா சாப்பிடுற சாப்பாட்டுலயும் குடிக்கிற தண்ணிலையும் சரி இல்ல சரக்கா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே விஷம் கலத்துக்கிறதுக்காக அவங்க நிறைய விதமான முயற்சிகளை பண்ணுவாங்க. ஆடாவே அந்த இடத்துல உஷாரா வேலையை பார்க்க சொல்லு. எதனா தப்பா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நமக்கு இன்ஃபர்மேஷனை தர சொல்லு. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது கேட்ட உடனே அவன் அதிர்ச்சிடுவான். எனக்கு புரிஞ்சுது. சரி, ஓகே, நான் இருந்தாலும் பணத்தை கொஞ்சம் அவளுக்கு அனுப்புறேன், நீ கவலையே படாத. அவளுக்காக எனக்கு ஒரே ஒரு சின்ன வேலையை பண்ணிட்டு பார்க்க சொல்லு. அங்க யாராச்சும் நிறைய விதமான தப்பான காரியங்களை மறைமுகமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு அது உடனடியே இதுக்கு இன்ஃபர்மேஷனா வரணும். நிறைய ஸ்பை வேலையை அவ அந்த இடத்துல இருந்து பார்த்து எனக்கு சொல்லணும். அவ்வளவுதான். கண்டிப்பா நான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஹீரோவும் நம்ம ஜோயை கூப்பிட்டு, ஜோய் இந்த லெட்டர் எடுத்துன்னு போயிட்டு எங்க அம்மா கிட்ட கொடு. இல்ல கிட்டத்தட்ட 10,000 ரியான் கிட்ட எழுதி வச்சிருக்கேன். ஆனா மாஸ்டர், இந்த இடத்துல நம்மளுடைய பட்லரா இருக்க டயலான் அவர் போகிறது காட்டிலும் நான் போக முடியாது. நான் போனா என்னால உள்ள விடுவாங்களா பேலஸ்ல? ஏன் நிறைய சூட்டபிளான மெசேஞ்சர் இருக்கும் போது என்ன கேக்குறீங்க? உண்மையா சொல்ல போனா பேலஸ்குள்ள எங்க அம்மா இருக்கிற இடத்துல எந்த ஒரு ஆணும் போக முடியாது. சோ நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உன்னை நான் நம்பி கொடுக்குறேன். நீ போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை எங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. ஏன்னா எப்ப எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் 1 வருஷம் தான் நமக்காக டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள அவங்களுக்கு நிறைய விதமான விஷயங்களை சொல்லி தெரிய வைக்கணும். அப்படியா? ப்ளீஸ் எனக்காக இதை போய் நீ கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுக்குறேன். என்னன்னு சொல்லட்டும். அப்போ அது நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா, நான் ஆடான்னு சொல்லக்கூடிய அந்த ஆலனுடைய சர்வெண்டா இருந்த அந்த ஒரு பொண்ணை நான் அந்த இடத்துல எங்க அம்மாவுக்காக கார்டியனா வச்சிருக்கேன். அவளை நீங்க நம்பி கூடவே வச்சுக்கோங்கன்னு சொல்ல போறேன். அப்போ இந்த ஒரு பொலிட்டிக்கல் உங்க அம்மாவே நீங்க சேர்க்க போறீங்களா? உண்மைதான். ஆனா அவங்க உங்களுடைய அம்மாவாச்சு. எம்பீரியல் ஃபேமிலிக்காக யார் வேலை பாக்குறாங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிட்வீன் நான் ஒரு குழந்தையா இருந்தாலும் இல்ல ஒரு பேரண்டா அவங்க இருந்தாலுமே சரி, யார் எந்த ஒரு நோக்கத்துக்காக வேலை செய்யறாங்கன்றது இந்த எம்பரர்ல தெரிஞ்சாகணும். அதனாலதான் முன்கூட்டி எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன். இதனால முக்கியமான விஷயம், எங்க அம்மாவுக்கும் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா ஆடா அங்க பாத்துப்பான். சோ அவளுடைய ஸ்டேட்டஸ் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். நீங்க உண்மையிலே பிரமாதமான ஆள் தான். சரி, நான் போய் கொடுத்துட்டு வரேன்ற மாதிரி அவ கிளம்ப. சரி, கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ உங்க அம்மா நல்லா தானே இருக்காங்க? உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சு அவங்களுக்கு? நீங்க கேட்டதே சந்தோஷம். இப்போ அவங்க கேபிட்டல் இருக்கிற ஒரு வீட்டுல தான் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா விதமான வசதிகளும் இருக்கு. அவங்க நல்ல வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அது எதுவும் பெருசா இல்ல. சொல்ற அளவுக்கு ஒன்றும் முக்கியமானதெல்லாம் கிடையாது. நான் மழுப்பேன். ஹீரோவும் எதுவா இருந்தாலும் ஒழுங்கா சொல்லு, எனக்கு கொடுப்பேத்தது. அது என்னன்னா, எங்க அம்மாவுடைய ஒரு பார்ட் ஆஃப் தி வேலை வந்து ஒவ்வொரு நைட்லயும் காலையிலயும் நம்ம எம்பர்ல இருக்கிற நம்ம இடத்த சுத்தி இருக்கிற கேட் எல்லாம் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது தான். ஆனா நேத்து அவங்க நைட் டைம்ல கேட்டு சாத்திட்டு வந்த பிறகு திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சவுண்டு. அந்த ஒரு சவுண்டை யாரடா போறான்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்க்க போன இடத்துல யாரோ ஒரு ஆள் அத்துமீறி வந்துட்டு திறந்துட்டு வெளியே போக பார்த்திருக்காங்க. இவங்க போய் கேட்ட உடனே அவங்க அந்த ஆள் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இருட்டா இருந்ததுல யாரு என்னன்றது தெரியல. ஆனா கண்டிப்பா அது ஒரு பையன் தான்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க. அவன் யாருன்றதெல்லாம் போய் பிடிப்போமா? இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீ எங்க அம்மா கிட்ட போய் எதுவும் சொல்லாத. முக்கியமா உங்க அம்மா கிட்டயும் போயிட்டு இன்னைக்கு நைட்டு வெயிட் பண்ண சொல்லு. அதுக்கேற்ற போல இன்னைக்கு நைட்டும் பார்த்தா ஜோயோடைய அம்மா வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்றதுக்காக போறாங்க. அவங்க கேட்டை க்ளோஸ் பண்ற அதே சமயத்துல பார்த்தா டக்குன்னு அந்த ஒரு உளவாளி பையன் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்கள கொலை பண்ணிடுறான். அப்படியே யாரா நீ, என்னடா பண்ற, சாவு, இதுக்கப்புறம் உன்னுடைய வேலை இந்த இடத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பல. அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தா ஒரு டிராமா தான். பார்த்தா ஹீரோ பக்கத்துல அவங்க உயிரோட தான் இருக்காங்க. நீங்க சொன்ன அப்போ அந்த ஆள் வந்து எங்க அம்மாவை கொண்டுட்டாங்க. இப்போ உண்மைதான், இது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இத்தனை நாளா அவன் ஸ்பை வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தான்னு நினைச்சேன். ஆனா பெரிய பெரிய வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ஓ, நல்ல வேலை பண்ணன்ற மாதிரி சொன்ன உடனே அவ பார்த்தா அந்த ஒரு சின்ன பாடி மாதிரி இருந்ததுல உள்ள இருந்து வெளியே வந்துட்டா. பார்த்தா இவ வேலை தான் எல்லாமே. அப்படியேங்கப்பா, நீங்க வேற லெவல தான் அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து பாராட்டுறதுல ஹீரோவும்
பிரமாதமான வேலை பார்த்துருக்க தெரியுமா, இதுக்கு தான் நீ யூஸ் ஆகிற கரெக்டா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். ஜோயோ அந்த இடத்துல இருக்க அந்த ஒரு பாடியை போயிட்டு ஊருக்கு வெளியில எடுத்துட்டு போயிட்டு எரிக்கிறதுக்காக ஆளுங்க கூப்பிட்டு சொல்லிட்டு, அப்புறம் அவனை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா இந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க உயிரோட வரல, நீ தனியா தான் இருக்கின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிடுவான். என்ன சொல்றீங்க நம்ம ரெண்டு பேரும் ஷாக்காவே வெயிட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல தொடர்ச்சியா வேலை பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும். சோ இதுக்கப்புறம் நீங்க என்னுடைய மேன்ஷன்ல வேலை பார்க்க போறீங்க, ஜோயோ கூடவே அந்த இடத்துல இருங்க, ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் அதே இடத்துல வேலை பாருங்க சரியா, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம நான் கூட இருந்து பார்க்க முடியும். இதை கேட்ட உடனே ரெண்டு பேரும் சந்தோஷமாயிடுவாங்க. ஜோயோ தான் கண் கலங்குவாங்க. அப்ப அந்த போன நபர் என்ன ஆனாரு, அந்த தோசைன்றவன் கவலைப்படாத, நான் ஓவாவே அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி அந்த இடத்துல போக சொல்லி இருக்கிறதுனால அவ எதுவா இருந்தாலும் எனக்கு திரும்ப வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவா, நீங்க சூப்பர் சொல்லிட்டு உன்னை போக பாராட்டுறாவ. அப்புறம் காலையிலேயே பார்த்தா நதிக்கரை ஓரமா இருக்கிற ஒரு வீட்டுல வந்து ஷெர்லி வெளியே காவல் காத்துட்டு இருக்க, வீட்டுக்குள்ள பார்த்து ஹீரோ இருக்க, அந்த தோசைன்றவன் பார்த்து அடிப்பட்ட நிலைமையில படுத்து கிடக்க, கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சிருவான். டக்குன்னு அவன் ஏன் உடனே என்னாச்சு எனக்கு, நான் எப்படி இங்க வந்தேன், இது கலத்து காரணம் நீ சாவ போய் பார்த்துட்டு வந்திருக்க கேட்டதுல, எப்படி நீங்க வந்தீங்க, எதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ சாவறது கண்டிஷன்ல இருக்கும் போது ஒரே ஒரு பொண்ணு வந்து நீ இந்த மாதிரி கடக்கத்தை பார்த்துட்டு என்னுடைய பேலஸ்ல வந்து எனக்கே ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தது பேர்ல நான் அதுக்கப்புறம் ஆளுங்களை அனுப்பிச்சு உன்னை போய் காப்பாத்தினேன், நீ யாரோ ஒருத்தரால அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்க, அப்போ நீ பண்ண ஸ்பை வேலை எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு, நீ இதுக்கப்புறம் பயன்பட மாட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போனதுனாலதான் உன்னை கொலை பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அப்படின்னு மனசுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஹீரோ யோசிக்கிறேன். ஆனா உண்மையிலேயே அவன் சொன்னது வந்து இதுக்கப்புறம் நீ யூஸ் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சது கொள்ளட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் அவனுக்கு நம்பிக்கை வந்துருது, இவர் நம்மள காப்பாத்திட்டாருன்னு. ஹீரோ மேல அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. ஹீரோவும் அப்படிதான் நீ நினைக்கணும், என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இருக்க ஒவ்வொருத்தரும் என்னுடைய ட்ரெஷர், என்னுடைய புதையல்கள் எப்பவுமே காயப்படக்கூடாது, உன்னையும் நான் பயன்படுத்திப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனா ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கு கீழே தான் நான் வேலை செய்யறேன், ஆனா அவங்களே இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல, நீ இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ பண்ணது தப்பு தான், நான் உன்னை மன்னிச்சிடறேன், ஆனா என்ன இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது யாரையும், உன்னை இதுக்கப்புறம் நான் எதுவும் பனிஷ்மெண்ட் பண்ண போறது கிடையாது. இது கேட்ட உடனே அவன் ஷாக் ஆயிடுவான். கவலைப்படாத, இதுக்கப்புறம் நீ எனக்காக லாயல்ட்டியா இந்த இடத்துல வேலை பார்ப்பேன்னா கண்டிப்பா நான் உன்னை வாழ்நாள் முழுக்க நல்லபடியா பாத்துக்கிறேன், என்ன சொல்றேன், ஆனா இதுக்கப்புறம் நீ எந்த விதமான சாக வேண்டிய அவசியமும் இல்லை. இதை கேட்ட உடனே அவன் அழுது ஹீரோ மேல நம்பிக்கை வந்துருது, கண்டிப்பா இவருக்காக நம்ம உயிரை கொடுத்த கூட தப்பு கிடையாதுன்னு, ஏன்னா அவ்வளோ நல்லவனா இருக்கான் அவன் கண்ணுக்கு ஹீரோவும். இப்போ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ கூட அவனுடைய ஆளா வந்து சேவை செய்யறதுக்காக ஜாயின் பண்ணதுல ஹீரோடைய ரேங்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கூடவே அதுக்கப்புறம் அவன் இதுக்கப்புறம் லாயல்ட்டியா இருப்பான்னு சொல்லிட்டு அவன் ஸ்பை வேலையை பார்க்க வந்த இடத்துல சில பல சீக்கிரட்டான விஷயங்களை சொல்லுவான். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க, நிறைய விதமான உதவிகள் பண்ணிருக்கீங்க, இதுக்காக நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். அது என்னது, அது என்னன்னா நம்ம மேஜிஸ்ட்ரி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டையும் சரி சரக்குலையும் சரி அவர் ரெகுலரா குடிக்கிற வைன்லயும் சரி விஷத்தை கலக்க போறாங்க. என்னுடைய ஃபார்மர் மாஸ்டரா இருந்த இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரின்ஸா இருந்த கில்பர்ட் அவர் எம்பரர்ல அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாரு, அந்த ஒரு கிஃப்ட்ல இருக்கிற வைன்ல தான் விஷம் இருக்கு. இதை கேட்ட உடனே வாதிச்சு ஆகுதுல, உடனே அந்த இடத்துல கிளம்பி இப்போ மேஜிஸ்ட்ரியை பார்க்க ஹீரோ வந்துட்டான். அவரு கேட்கறாரு, மகனே நோவா என்னடா ஆச்சு, திடீர்னு அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்லியிருந்தியா, அவ்வளவு பெரிய பிரச்சனையா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், இப்போ தயவு செஞ்சு அந்த வைன் ஆஃப் ஃபீனிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு ட்ரிங்க் சாப்பிடுறத நிறுத்துங்க. ஃபீனிக்ஸா, ஓ கில்பர்ட் எனக்கு பிரசன்டா கொடுத்தது சொல்றியா, அதேதான், ஏன் குடிக்க வேணாம்னு சொல்றேன். உண்மை என்னன்னா அந்த சாப்பிடக்கூடிய ட்ரிங்க்ல பாய்சன் கலந்துருக்காங்க. அது என்ன மாதிரியான பாய்சன், அது டிராகன்ஸோட கிளாப்ஸ்ல இருந்து உருவாகுனது. ஆனா கிரவுன் பிரின்ஸா இப்ப இருக்கிற ஆல்பர்ட் அவனும் சரி நானும் சரி ஒன்னா தான் குடிக்க போறோம். அந்த ஒரு ரிச்சுவலை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு அது நம்ம மரியாதை பண்ற மாதிரி, அதுல என்ன தப்பு. ஆமா, இந்த வருஷத்துல குடிக்கக்கூடிய நீங்க அந்த சரக்குல அது முக்கியமா கலந்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி அது பிரச்சனை இல்ல. ஆல்சோ கிரவுன் பிரின்ஸையும் கதையும் முடிக்கிறது தான் உங்களுடைய பிளானே. ஒரே டைம்ல ரெண்டு பேருமா நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா அடுத்த கட்ட ராஜாவா யார் ஆக போறாங்களோ அவங்க ஆசைப்பட்டது நிறைவேறிடும். சரி, இதுக்கான தண்டனையா என்ன சொல்ல, நீ இது பெரிய குற்றத்தை பண்ணதுக்கான சமமா மரண தண்டனையை கூட அந்த கிரிமினலுக்கு கொடுக்கலாம். இப்ப அவங்க அப்பா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு, நீ ரொம்பவும் சூப்பரான ஆள் தான், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கணும்வா, என்ன இந்த இடத்துல பிரச்சனை நடக்குதோ அது எல்லாமே நீ தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவரு உடனடியா ஹென்ரிய சமன் பண்ணுங்க, சோல்ஜர்ஸோட போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் இருக்கிற மேன்ஷன்ல எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. நீ இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பணுவா, நான் அதுக்கப்புறம் உனக்கான ரிவார்ட் கொடுக்குறேன். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்பும் போது இதே சமயத்துல ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் இருந்த அவனுடைய மேன்ஷன்ல இருக்கிற தப்பான ஆட்கள் ஒவ்வொருத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க, கூடவே மெயினா அவனையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் போன பிறகு ஒரு நிமிஷம் நின்று யோசிப்பான், எனக்கு ஏன் தப்பா தோணுது, கண்டிப்பா எங்க அப்பாக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் போயிருக்கும், அப்படி இருந்த பட்சத்திலும் எப்படி இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை அவர் நம்ம கிட்ட விளையாடுறாரா, நான் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு எல்லாமே தெரியும், அப்படி இருக்க பட்சத்துல இதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஹீரோ டக்குன்னு அதிர்ச்சியில திரும்பி பார்த்த உடனே அவங்க அப்பா அங்க வர, நீ உண்மையிலே கிளவரான பையன் தான் நோவா, உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியுமா. தெரியும், நான் எப்பவுமே ஒயின் ஆஃப் பீனிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு ட்ரிங்கை குடிக்கல, எம்பரர்ல நடக்கிற எல்லா விதமான தப்புகளும் எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய மகன்களா இருக்கிற பிரின்சஸ் ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரியான தப்புகள் என்னென்ன வேலைகளை கூட இருந்து செய்யறாங்க, எனக்கு எதிராக என்னென்ன பண்றாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இது நாள் வரைக்கும் ஒரு ஒருத்தான பிரின்ஸா ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் இந்த ஒரு ராஜ்யத்தை சரியான ஒருத்தன் கையில தான் நான் ஒப்படைக்கணும், அதுவும் என்ன மாதிரியே இருக்கிறவங்க கிட்ட, அதுதானே வழக்கம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். சரி, அப்போ புரிஞ்சுக்கோ, உன்னை நான் இதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் பண்றேன், நீ வைஸ் மினிஸ்டர் ஆஃப் தி மிலிட்டரிஸ் அஃபேர்ஸுக்காக இதுக்கப்புறம் வேலை செய்ய போற, கூடவே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆல கூட நீ நின்று வேலை பார்க்க போற. ஆல்சோ உன்னுடைய நேம்ல கவர்னர் ஜெனரல் ஃபர்ஸ்ட் ஆர்மி இயங்கும் இந்த இடத்துல. ஹீரோ ஷாக்காவா, என்னது இவரு எவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் நம்ம கிட்ட கொடுக்குறாருன்னு கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா என்னுடைய சொந்த மகன்களாலேயே எனக்கு ஏற்படுற நிறைய விதமான கெட்ட பேர்கள், அப்புறம் எனக்கு எதிரான கொலை முயற்சிகள் எல்லாமே நான் கவனிச்சுட்டு தான் வரேன். ஆனா இது நாள் வரைக்கும் ஒன்ன மாதிரி
மாதிரியான ஒரு பையன் கிடைக்க தான் நான் என்கிட்ட இருந்தேன். நீ மற்ற பசங்களை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானவன். ஸோ நீ தான் முறையான அடுத்த கிங் ஆகிறதுக்கான தகுதி வச்சுட்டு இருக்கிறவன். அதனால தான் உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொல்ற உடனே ஹீரோக்கு ஷாக் ஆயிடும். என்னடா இவர் டக்குன்னு எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகணும் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.